ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்ஐசி இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்ஐசி இன்சூரன்ஸில் நம்ம பாலிசி போடுறது மூலமாக நமக்கு லாபமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன கம்பேரிசன் மூலமாக சொல்லியிருக்கேன். வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, அது போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணலாம். அது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோட மொபைலோட ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை ரெகுலராக பார்க்கணும் தெரியும். ஒரு ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு சேனல்ல. அந்த பிளேலிஸ்ட்ல கிட்டத்தட்ட 30 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்ல இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், மணி சேவிங் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்சூரன்ஸ் அப்படின்றது வீட்டில் சம்பாதிக்கிறவர் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் மட்டும்தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியும். அவரோட குழந்தை, அவரோட ஒய்ஃப், அப்புறம் அப்பா அம்மா. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போனாலும் பெண்களும் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி யார் போடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்தை காட்டணும். அதே நீங்கள் மாத சம்பளத்தை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பே ஸ்லிப் இருக்கணும். ஸோ நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அப்போ தான் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுக்க முடியும். இதில் மெயினாக என்னன்னா, இன்சூரன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு 20 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட கம்மியா தான் ரிட்டர்ன் வரும். அது எல்ஐசியில் நான் எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. அது பணத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு பிளான் கிடையாது. அது ஒரு அதாவது இப்ப சம்பாதிக்கிறது திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த தொகையை கொடுப்பாங்க. அதுதான் இன்சூரன்ஸ். அதை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுல மெயினா இப்போ எல்ஐசி ஏஜென்ட்ஸ் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான கமிஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதுல இருக்கிற அமௌண்ட் எல்லாம் பெருசா சொல்ல மாட்டாங்க. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வருது, நீங்க எவ்வளவுக்கு பிரீமியம் எடுத்திருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸுமே, எல்ஐசின்ட்டு இல்லை, நீங்க எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே ஏஜென்ட் கமிஷன் அதுல ஜாஸ்தியா இருக்கும். பட் அதெல்லாம் போக தான் நமக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகை கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை யாராவது இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா போட பாருங்க. இப்போ எல்ஐசில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த ஜீவன் ஆனந்த் அப்படின்ற பாலிசி தான். நீங்க இப்போ எல்ஐசிக்கு போனாலே மோஸ்ட்லி இதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 16 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜீவன் ஆனந்த் பாலிசி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுதான் மோஸ்ட் காமனா எல்ஐசி இருக்கிற ஒரு பாலிசி. ஸோ இது பாத்தீங்கன்னா பாலிசி பீரியட் 20 வருஷம் வச்சுக்கலாம். அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 20 வருஷம் வச்சிருக்கேன். நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கே பாலிசி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். 10 lakhs பாலிசி போடுறீங்க அப்படின்னா நீங்க மிடில் உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா இந்த தொகையை உங்க குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ 10 lakhsக்கு நீங்க மினிமம் ஒரு பாலிசி போடணும்னு நினைப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க மாசம் 5000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா எழுதிருக்கேன். 4800 சம்திங் வருது. ஸோ அப்ராக்சிமேட்டா 5000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 60000 ரூபாய் கட்டுவீங்க. 20 வருஷத்துக்கு நீங்க 12 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க. ஸோ நீங்க கட்டுறது 12 லட்சம், அவங்க கொடுக்க போறது 10 லட்சம். நீங்க உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 5 வருஷம் கட்டுறீங்க. இப் சப்போஸ் ஏதாவது ஒரு டெத்து ஒரு ஃபேமிலியில ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு 10 lakhs கொடுப்பாங்க. பட் 20 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. த பர்சன் எக்ஸ்பயர்ஸ் 10 lakhs மிடில். சப்போஸ் 20 வருஷம் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்லிட்டு அந்த நீங்க கட்டின அமௌண்ட் 10 lakhs அவங்க அஷ்யூர் பண்ற 10 lakhs கொடுத்துருவாங்க. ஏன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்கன்னா 10 lakhs கண்டிப்பா கொடுப்பாங்க. அக்குமுலேட்டட் போனஸ்னு ஒரு 9 lakhs கொடுப்பாங்க. அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70000 ரூபாய். 10 லட்ச ரூபாய் பாலிசிக்கு நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க எவ்வளவு பாலிசி போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்காங்க. அப்போ டோட்டலா 19 lakhs 70,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 20 வருஷத்துல அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் நடுவில் எதுவும் ஆகல, 20 வருஷம் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி போட்டவருக்கு 19 lakhs 70,000 கொடுப்பாங்க. அவரு பே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 12 lakhs பே பண்ணிருப்பார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நடுவில் ஜஸ்ட் 7 லட்சம் கூட இல்ல 6,30,000 ரூபாய் தான் ஜாஸ்தியா வருது. 20 வருஷத்துல அந்த மணியோட வேல்யூ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது 20 வருஷத்துக்கு அப்புறம் 30 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸோ அதனாலதான் எல்ஐசியில பாலிசி போடுறது யாரும் அவ்வளவா சஜஸ்ட் பண்றது இல்லை. பட் அதை பத்தி தெரியாம இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் தான் நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி போட வச்சிடறாங்க. நான் இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கே காரணம் இதை பத்தி எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். நான் எல்ஐசி பாலிசி போடவே இல்லைன்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எல்ஐசி பாலிசி போடுறீங்களான்ட்டு. இன்னைக்கு ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா
20 வருஷம் கழிச்சு அந்த பொருள் கண்டிப்பா 500 ரூபாய்க்கு விற்கும். இவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து 200 ரூபாய் கொடுத்தா கூட, டபுளா கொடுத்தா கூட நாம வந்து அந்த 100 ரூபாய்க்கு வித்த பொருளை 20 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது. ஸோ இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா பாத்தீங்கன்னா இது சுத்த வேஸ்ட். இன்சூரன்ஸ் நடுவில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். அதுதான் எல்ஐசி ஏஜென்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து 125% சொல்லுவாங்க. அது என்ன மீனிங் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பாலிசி அமௌண்ட் வந்து 10 lakhsக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க அஷ்யூர் பண்றது வந்து 12.5 lakhs. ஸோ 12.5 lakhs தான் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஆனா கூட அவங்க கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க 12,50,000 ரூபாய் கையில வாங்குவீங்க. ஏன்னா நீங்களே 12 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க. இதை கால்குலேட் பண்ணாம தான் நம்ம பாலிசி போட்டுறது. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து அஷ்யூர் பண்றதா அவங்க 125% சொல்றாங்க. அது இல்லாம இந்த அமௌண்ட் இந்த அக்குமுலேட்டட் போனஸ் அதர் போனஸ் வந்து வேரி ஆகும். அது வந்து இப்ப பொருளாதார வீழ்ச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும் போது இந்த போனஸ்லாம் மாறும். இந்த அஷ்யூர்ட் அமௌண்ட் மட்டும் தான் வந்துட்டு அவங்க அப்படியே கொடுப்பாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போடுறீங்க அப்படின்னா அவங்க 12,50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல நீங்களே 12 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க. இதுதான் எல்ஐசியோடது. இதுல வந்து லாபம்னு எதுவுமே கிடையாது. ஆனா வந்து ஃபேமிலி அதாவது குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து அமௌண்ட் கிடைக்கும். மற்றபடி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நான் வீடியோஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரெக்கரிங் டெபாசிட் இன் போஸ்ட் ஆஃபீஸ். பேங்க் கூட இப்ப வந்து முன்ன பின்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது, என்ன ஆகும் தெரியாது. பட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. நம்மளோட மணி வந்து சேஃபா இருக்கும் அப்படின்றனால தான் நான் எல்லா வீடியோஸுமே மோஸ்ட்லி ஆர்டி இன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்க எல்ஐசியில் 5,000 ரூபாய் போடுறத நீங்க மாசம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. மேக்ஸிமம் ரெக்கரிங் டெபாசிட் வந்து 10 வருஷம் தான் போட முடியும். மினிமம் 5 years, மேக்ஸிமம் 10 years. 5 yearsக்கு கம்மியாகவும் போட முடியாது. ஸோ மேக்ஸிமம் 10 years போடுறீங்கன்னா 6 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த 6 லட்ச ரூபாய்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% எழுதியிருக்கேன். இன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து நான் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா 7.5% வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10 வருஷத்துக்கு. பட் அது முன்ன பின்ன இப்படி சேஞ்ச் ஆகுறதுனால நான் சும்மா அப்ராக்சிமேட்டா 6% வச்சு கால்குலேட் பண்ணப்போ கூட 2,23,500 வருது. ஸோ நீங்க 6 லட்ச ரூபாய் கட்டிருக்கீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2,25,000 பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு 8,25,000 வந்து 10 yearsலயே கிடைச்சிடும். 20 வருஷம் கிடையாது. அது வந்து 20 வருஷம் பாலிசி. மினிமம் 16 வருஷம் பாலிசி எல்ஐசியில் 16, 18, 20. ஸோ லாங் டேர்மா ஒரு இதுக்கு நம்ம பாலிசிக்கு இன்வெஸ்ட் பண்ண போனோம் அப்படின்னா அப்போ வந்து இருக்கிற அந்த பண வீக்கம் அப்படின்பாங்க. அதாவது இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குற பொருள் வந்து 20 வருஷம் கழிச்சு 500 ரூபாய்க்கு விற்கும். இவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து 150 ரூபாய் கொடுக்குறாங்க நமக்கு. நம்ம எப்படி அப்போ அது எப்படி வந்துட்டு லாபமா இருக்கும்? ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி வந்து சுத்தமா வேஸ்ட். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே கிடையாது. நடுவில் சம்பாதிக்கிறவருக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. மற்றபடி அவருக்கு எதுவும் ஆகலை, பட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கடைசியில் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போடுறப்ப இருந்த விலைவாசி வேறையா இருக்கும், 20 வருஷம் கழிச்சு இருக்கிற விலைவாசி வேறையா இருக்கும். ஸோ அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியா மட்டும் பாருங்க. அடுத்ததா ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி, நீங்க உங்க ஒய்ஃப் ஒரு குழந்தை, இல்ல பெண்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஃபார் யூ, ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ்னு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு போடுறோம், அப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு போடுறோம் அப்படின்னா அது தனி கேட்டகரியில் வரும். இந்த ஃபேமிலி கேட்டகரியில் அவங்க இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஏஜ்டாக இருப்பாங்க, ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றனால இந்த கேட்டகரி தனியாக தான் இருக்கும். ஸோ ஃபார் மை பேரண்ட்ஸ் அப்படின்றதுல டில் ஏஜ் 75 வரைக்கும் ஒரு ப்ரீமியம் வச்சிருப்பாங்க. அதே வந்து 75 ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீமியம் தொகை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றனால. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல 2 டைப் தான் இருக்கு. ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து மணி பேக் பாலிசி. இதில் நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டு இது பாத்தீங்கன்னா மாசம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிரீமியமா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டிட்டே இருப்போம். 15 வருஷம் கட்டுறோம், 20 வருஷம் கட்டுறோம், ஒரு அமௌண்ட் பெரிய தொகை கட்டி முடிச்சிருப்போம். பட் அந்த அமௌண்ட்டை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து நடுவில் நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு எதாவது ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகணும், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அட்மிட் ஆகணும்,
நாட் இப்போ சும்மா காய்ச்சல் அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு கிடையாது. போயிட்டு அட்மிட் ஆகுறோம், ஒரு பெருசாக ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, நம்ம கையில் பணம் இல்லாத டைமில் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றவங்க உள்ளே வருவாங்க. எந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம அஷ்யூர் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பணம் கட்ட தேவையில்லை ஹாஸ்பிட்டலில். ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்குமே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் எந்த பிராண்டில் வந்து போட போகிறீங்களோ அவங்க வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கூட வந்துட்டு கிளப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்போலோ தான் போகிறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போலோ தான் போகிறோம், ஃபோர்ட்டிஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போடுற அந்த நிறுவனத்தோட இன்சூரன்ஸ் வந்து அங்கே செல்லுமான்னு பார்த்துக்கோங்க. மெயினாக ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க, அவங்களோட இன்சூரன்ஸ் எங்கெல்லாம் செல்லும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா ஒரு சில இன்சூரன்ஸ் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க, அவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து மெயினாக கவனிக்கணும். அப்புறம் யாருக்கு போடுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், உங்களுக்கா உங்கள் குடும்பத்துக்கா உங்கள் பேரண்ட்ஸ்க்கான்னு பார்த்துட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த இன்சூரன்ஸ் செல்லுது அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது ஓகேவா இருந்தால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது, அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேர்ம் இன்சூரன்ஸில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்டின அமௌண்ட்டை கடைசியாக ரிட்டர்ன் பண்ணவே மாட்டாங்க. நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஆகுது, நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை அவங்க பே பண்ணுவாங்க. மற்றபடி குடும்பத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதில் பர் இயர் வந்து இப்போ ஒரு பாலிசி வந்துட்டு 15 லட்ச ரூபாய் அப்படி போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணலான்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் பார்த்துக்கோங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, அது உங்களால் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து கார்பரேட் செக்டர், அதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதுதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ என் ஹஸ்பண்டுக்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் இன் கார்பரேட் செக்டர். அதாவது என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, என் பையனுக்கு அப்படி வந்து ஃபேமிலி இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. மாதம் சம்பளத்தில் வந்து கம்பெனியை பிடிச்சிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டு வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது ஆகுது, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் அட்மிட் ஆகிறேன் அப்படின்னா அந்த கார்டு கொடுத்தா போதும். எல்லா செலவுமே வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவாங்க. நடுவில் நாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டலே வந்து அந்த இன்சூரன்ஸ் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பெஸ்ட் வந்து கார்பரேட் இன்சூரன்ஸ் தான். உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் என்னைக்குமே. இந்த மணி பேக் பாலிசி அப்படின்றது இந்த ஏஜென்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லி ஏமாத்துறது தான். இதில் வந்து அஷ்யூர்டான அமௌண்ட்டு நீங்கள் கட்டி முடிச்ச உடனே உங்களுக்கு வரும், 50 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ மினிமம் நீங்கள் ஒரு 5 lakhs பாலிசி போடுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் 25,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 20 வருஷத்தில் வந்து 5 லட்ச ரூபாய் பே பண்ணி முடிச்சிருப்பீங்க. அந்த 5 லட்ச ரூபாயே உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதுதான் வந்து மணி பேக் பாலிசி. ஸோ மணி பேக் பாலிசின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போக வேண்டாம். அதுல வந்து பெருசா லாபம் கிடையாது. இதே மாதிரி தான் நடுவில் நம்ம ஏதாவது அட்மிட் ஆனா அவங்களும் வந்துட்டு மிடில் நமக்கு பே பண்ணுவாங்க. பட் அதுக்கான தொகைலாம் கம்மியா வச்சிருப்பாங்க. இவங்கள மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கான கிளைம் எல்லாம் இவங்க கிட்ட கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டோட்டலா அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்றனால ஒரு வருஷத்துக்கான கிளைம் எல்லாம் வந்து இவங்க கிட்ட கம்மியா இருக்கும். ஸோ மணி பேக் பாலிசி அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுல கேரண்டீடு மணி இருக்கு, ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து பெஸ்ட். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாலிசி அமௌண்ட் வந்து 50 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அதாவது 20 வருஷம் இல்லை நீங்கள் ரிட்டையர் ஆகிற காலம் வரைக்கும் 50 லட்ச ரூபாய் அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி பேமெண்ட் வந்து உங்களுக்கு 395 rupeesலேருந்து 410 ரூபாய். இப்போ ஆஃபீஸ்லலாம் ஜஸ்ட் 400 rupees தான் சேலரிலேருந்து பிடிப்பாங்க. ஸோ பர் இயர் வந்து உங்களோட கிளைம் வந்து மினிமம் 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தா உங்களோட ஏஜ் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, உங்களோட சேலரி எவ்வளோன்னு பார்ப்பாங்க, உங்களை வந்து ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆஃபீஸே ஏற்பாடு பண்ணும், ஃபுல் பாடி செக்அப். அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கிறனால, நான் மேலுக்கு சொல்கிறேன், ஹஸ்பண்டுக்குலாம்
ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் தொகை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் ஜாஸ்தியாக போடுவாங்க. ஸோ உங்களோட ஏஜ், நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க, உங்களோட சம்பளம் எவ்வளோ, அதை பொறுத்து தான் வந்து வருஷத்துக்கு உங்களுக்கான கிளைமை கொடுப்பாங்க. ஸோ 50 lakhs பாலிசி போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு வந்து 5 lakhs கிளைம் பண்ணலாம் அப்படி இருக்காது. ஒரு சிலருக்கு 1.5 லட்ச ரூபா தான் கிளைம் பண்ணலாம், ஒரு சிலருக்கு 5 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணலாம். ஏன்னா இது அவரோட ஏஜ், அவர் வாங்குற சம்பளம், அவரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது. மிடில் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை எமர்ஜென்சியோ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகுது, அவர் போய் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபாய்க்குள்ளதான் வந்துட்டு பே பண்ணுவாங்க. மிச்சம் ஏதாவது அதிகமாக செலவாச்சு அப்படின்னா அதை நாம தான் பே பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கிளைம் முடிச்சிட்டாரு, ஒரு ஹஸ்பண்ட் போய் அட்மிட் ஆகி அவர் கிளைம் முடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்ததா ஒய்ஃபோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஆகிற பட்சத்தில் மறுபடியும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது ஏற்கனவே அந்த வருஷத்துக்கான கிளைம் அவங்க எடுத்துட்டனால மறுபடியும் கிளைம் பண்ண முடியாது. நம்ம கையிலேருந்து தான் காசு போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. அடுத்ததா இப்போ உங்களுக்கு மாச சம்பளம் 30,000 இருக்கு, 30,000 rupees per month சேலரி வாங்குறீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் சேலரி அப்படின்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க அப்ரோச் பண்றீங்கன்றப்போ உங்க சேலரியை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த சேலரியை வந்து 15 வருஷத்துக்கு அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 15 வருஷம் மாசம் 30,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னா 15 வருஷத்துல 54 லட்ச ரூபாய் உங்களோட சேலரி. ஸோ இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ உங்களோட அமௌண்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை பாலிசியை வந்து கொடுப்பாங்க. 50 லட்ச ரூபாய் பாலிசி போட்டுக்கோங்க, 54 லட்ச ரூபாய் பாலிசி போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ரீமியம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 395 தான் இருக்கும். இது நெவர் சேஞ்ச். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ரீமியம் தொகை ஜாஸ்தி ஆகாது, 15 வருஷத்துக்கு அப்புறமும் ஜாஸ்தி ஆகாது. என்ன நடந்தாலும் ப்ரீமியம் அமௌண்ட் ஒன்ஸ் வந்து நீங்க கட்ட ஆரம்பிக்கிறது தான் கடைசி வரைக்கும் கட்டுவீங்க. பர் இயர் வந்து நீங்க 4,740 கட்டியிருப்பீங்க. 15 வருஷத்துல நீங்க 71,000 ரூபாய் தான் கட்டியிருப்பீங்க. 71,000 தான் பே பண்றீங்க. ஆனா வந்து கிட்டத்தட்ட 50 lakhsக்கு வந்து 15 வருஷத்துக்கு அவங்க கவரேஜ் கொடுக்குறாங்க. 50 lakhs for 15 years. அப்போ வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டிட்டே இருந்தா கூட நீங்க 1,51,000 ரூபாய் தான் கட்டுவீங்க. இது வந்து ஜென்ரலா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எது, எந்த நிறுவனத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த policybazaar.com ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்துட்டு நீங்க மொபைல்ல போயிட்டு ப்ரௌஸ் பண்ணாலே வரும். policybazaar.com அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா வரும். அதுல வந்து நம்ம டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணணும். இப்போ வந்து நான் மொபைல் ஸ்கிரீன்ல அது எப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ www.policybazaar.com அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் அதெல்லாம் காட்டும் நிறையா. அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி மேல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கணுன்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு 2 வீலர் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் இந்த பாலிசி பஸ்ஸாரில் பார்க்கலாம். மொபைல் நம்பர் நான் ஏதோ ஒன்று போடுறேன், கைக்கு கிடைச்ச நம்பரை என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மீ அண்ட் மை ஒய்ஃப், மை ஒய்ஃப் 1 child அது வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போடுறோட ஏஜ் வந்து 14 செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஹஸ்பண்டோட ஏஜ் 40 அப்படின்னா 40. இப்போ வந்து என் பையனுக்கு 10 years அப்படின்றனால நான் 10 years செலக்ட் பண்ணி கன்டினியூ கொடுக்குறேன். ஸோ நேமும் பார்த்தீங்கன்னா என் பையனோட தான் போட்டேன், பெங்களூர் சிட்டி போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வியூ பிளான்ஸ் வந்துடும். செல்ஃப், ஸ்பௌஸ், சைல்டு. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு எவ்வளோ கவரேஜ், 6 லட்ச ரூபாய் கவரேஜ்னா உங்களுக்கு வந்துட்டு 1,399 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 1 கோடி ரூபாய்னா 1,600 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 5 லட்ச ரூபாய்னா இந்த மாதிரி நிறைய காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டிட்டு இருக்கு. மிடில் வர்றது வந்து 368, 207 இதெல்லாம் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட நான் சொன்ன மாதிரி ஏஜ், நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ப்ரீமியம் மாறும். ஸோ மறுபடியும் போயிட்டு நீங்களோட சேலரியெல்லாம் என்ட்ரு பண்ணும்போது இன்னும் வேற தொகை காட்டும். ஸோ 1 கோடி ரூபாய் பாலிசிக்கே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. இதெல்லாம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். பர் இயரே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20,226 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 கோடி ரூபாய் வந்துட்டு அப்போ பாலிசி அமௌண்ட் எடுக்கிறீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஆகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 வருஷம் 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் செலவாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 430 ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டிட்டு இருக்கு, 355. அதாவது உங்க ஏரியால உங்களுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், கொலம்பேஷியா,
ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், இது மணிபால் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அது இல்லாம மற்ற ஹாஸ்பிட்டல்ஸும் காட்டுது. ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க அதை வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளப் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. மெயினா வந்து பிரீமியம் அமௌண்ட் மாசம் மாசம் கட்டுறது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போயிட்டு அந்த policybazaar.comல போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துக்கலாம். உங்களோட ஏஜ் இதெல்லாம் என்டர் பண்ணீங்கன்னா எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு டோட்டல் ப்ரீமியம் பாலிசி எவ்வளோக்கு போடலாம், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத சிம்பிள் கேல்குலேஷன் மூலமாக அது காட்டிடும். அது இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.